ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பழனிவேல் வந்து ஓடி வராரு. அக்காவ பார்த்து அணைச்சிக்கிறாரு. "அக்கா ஏன்க்கா இந்த நிலைமை உனக்கு? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இப்படி அந்த பொண்ணு மாட்டி விட்டுடுச்சு. நம்ம குடும்பத்தையே இப்படி வந்து ஸ்டேஷன் நிக்க வச்சுச்சு. என்ன பண்றது தெரியலையே. அவங்கலாம் அனுபவிப்பாங்கக்கா. நீ கவலைப்படாத." அப்படின்னு அப்படின்ட்டு நம்ம பழனிவேல் வந்து கோமதி கிட்ட சொல்லி அழுவுறாரு. கோமதியும், "நான் என்னடா பண்ணேன் பழனி? நீயே பார்த்துக்கிட்டேலடா. அவளை பொண்ணு போல பார்த்துக்கிட்டேன்டா. நீ எல்லாமே கூட இருந்து பார்த்தவன் தானே. ஒரு வார்த்தை நான் அவளை சொல்லியிருப்பேனா? யாரையும் தான் நான் வேலை வாங்கியிருப்பேன். நான் என்னடா பண்ணேன்? அநியாயத்துக்கு என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளடா. எங்க குடும்பத்து மேலேயே அம்புட்டு பழிய போட்டு எங்களை உள்ள தள்ளிட்டாளடா. பாவி அவன் நல்லா இருப்பாளா?" அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அதறி அழுது கதறாங்க கோமதி. பழனிவேலும், "அக்கா கவலைப்படாதுக்கா. நிச்சயம் தர்மம் தான் வெல்லும். அந்த புள்ள வந்து இப்படி பேசும் பண்ணுன்னு நினைக்கல. அது கொஞ்சம் கூட சுய புத்தி இல்ல. மச்சானும் பார்த்தேன். நேத்து சரவணன் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருந்தான். அவன் எப்படிதான் இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியும்? அதான் ஒரு முடிவு எடுத்து டைவர்ஸ் நோட்டீஸும் அவன் அனுப்பிச்சிருக்கான். அவன் எடுத்த முடிவு சரிதான். எந்த மனுஷனால தாங்கிக்க முடியும் இந்த கொடுமையெல்லாம்? நீ கவலைப்படாதக்கான்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பாண்டியனும் பார்த்து, "மச்சான் நீங்களும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. ஆனா பாண்டியனால எந்த வார்த்தையுமே பேச முடியல. அந்த நேரத்துல நம்ம மீனாவும் வந்துடுறாங்க. நடந்த விஷயம் எல்லாம் கேட்டு, "எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கோமதி வந்து, "உன்னை மட்டும் எப்படி விட்டு வச்சிருக்கா? எனக்கு அதிசயமா இருக்கேன்னு" கேட்க, "இல்ல அத்தை, நான் நேத்து அவங்க வீட்டுக்கு போனேன்" அப்படின்னு சொல்லவே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. "என்னது அவங்க வீட்டுக்கு போனியா?" "ஆமா, தங்கமயில் எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சான். நான் போய் எடுத்து அவ்வளோ நேரம் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, பேசி தீர்த்துக்கலாம், பிரச்சனை பண்ணாதீங்கன்னு எவ்வளோ சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்து போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா நீ கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, தைரியமா இருங்க மாமா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மீனா. "தங்கமயில் இவ்வளோ பண்ணிட்டாளே, ஏன் அப்படி பண்ணாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு" சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பழனிவேலும் குமரவேலும் என்ன பண்றாங்க, குமரவேல், பழனிவேல், முத்துவேல் 3 பேரும் அவங்களோட அட்வொகேட்டை கூட்டு வந்து நடந்த விஷயம்லாம் சொல்லி எப்படியோ ஜாமீன்ல வெளியே எடுக்கணும், அது குடும்பத்தையும் மீட்டு வரணும், தங்கச்சி குடும்பத்தைன்னு போராட்டிட்டு இருக்காங்க. எதுக்குமே வந்து நம்ம போலீஸ் அதிகாரி வந்து விசாரணையே ஆரம்பிக்கலையே, என்ன பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனும் கேட்குறாரு, காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, "என்ன மேடம் இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல நீங்க? ஆம்பளைங்களை எங்களை விசாரிங்க. பொம்பளைங்க எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்பாங்க ஜெயிலே, பார்க்குறோன்னா நினைப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு" சொல்றாங்க. "என்ன சார் இது? நீங்க என்ன நினச்சிட்டு பேசுறீங்க? எல்லாமே வாயாலே பேசி முடியுமா? இன்னும் சாட்சி வரணும், கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணு வரணும், மேற்கொண்டு விசாரிக்கணும், உங்க தரப்பு நியாயத்தை கேட்கணும், அவங்க தரப்பு வாதத்தை கேட்கணும், எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு" சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி திட்டிடுறாங்க. பாண்டியனுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரே குழப்பத்திலே இருக்காரு. நம்ம பையனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத குழப்பத்திலே மனுஷன் ஆடி போய் நிற்கிறாரு. அதிகாரி அம்மா வந்து கான்ஸ்டபிள அனுப்பிச்சு, "வீட்டில் போய் அந்த தங்கமயில கூட்டுப்பா, இல்லை விசாரணைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வா" சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு ட்ராமா பண்ணி இந்த பாக்கியம் பொண்ணை தயார் பண்ணிக்கிறா. "தங்கமயிலு நான் சொல்றது கேளு, அங்கே கூப்பிடுவாங்க, அங்கே போனால் நீ அவங்கள பார்த்து மனுஷன் மாறிடுவ. அம்மா சொல்கிறத கேட்டு சுதாரிச்சுக்கோ உன் வாழ்க்கையை பற்றி. இல்லைன்னா வந்து நான் என்ன சொன்னனோ அதான், இந்த வீட்டை விட்டு நான் போயிடணுன்னி நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன். நீ எங்கே போவி ஏது போவி எனக்கு தெரியாது. அம்மா உன் நல்லது தான் சொல்கிறேன். இதுதான் கடைசி போய் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வராங்களாம், ஃபோன் வந்துச்சு. அவங்க வந்து எதனா கேட்டாங்கன்னா, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே சொல்லு. அதுக்கு மீறி ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது. உன் வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கோ. நீ அந்த வீட்டில் போய் வாழணும்ல, அப்போனா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீ கேட்கணும்னு" சொல்கிறாங்க. இருந்தாலும் தங்கமயில் ஒத்துக்கல. "அம்மா நம்ம எவ்வளோ பொய் பேசிட்டோம்மா, வேணாம்மா. பொய் பித்தலாட்டம் பண்ணி வேணாம்மா. நம்ம உண்மையை சொல்லிடலாம்மா. எல்லா தப்பும் நம்ம மேலே தாம்மா. நம்ம எதுக்குமா மேற்கொண்டு பொய் சொல்லணும்? ஏம்மா இப்படி சித்திரவதை பண்ணுறேன்னு" சொல்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது தங்கமயில். நான் என்ன சொல்கிறேனோ அம்மா பேச்சு கேளு. அப்படி தான் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. தப்பான புரளியும் பொய்யும் களவும் சூதும் அந்த பொண்ணு மனசுல திணிக்கிறாங்க. அவனும் சின்ன குழந்தைல தங்கமயில், அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு அவளுக்கே புத்தி இல்லை. இது தப்பு தெரியுதுல்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் நேராக ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் போய் உண்மை சொல்ல போறேன்னு இந்த பொண்ணு சொல்லணும். இந்த பொண்ணு சொல்ற ஒரு வார்த்தையில் தான் அந்த மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் இருக்கு. அது புரிச்சுக்காத தங்கமயில் வந்து திருப்பி தவறான பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மட்டும் இப்படி சொன்னா மட்டும் வாழ்க்கை ஒன்றும் ஜெயிச்சிடாது. சரவணோட போய் அவன் வாழ போகிறது கிடையாது. இன்னும் அவள் அடிமட்டத்துக்கு தான் போய் முள்ளடங்கி கடைக்கு போகிறா இந்த தங்கமயில். அவங்க அப்போ ஸ்டேஷனில் காவல் அதிகாரி வந்து விசாரணை பண்ணுறாங்க. தங்கமயில என்னம்மா ஆச்சுன்னு. இல்லை அதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பாக்கியமே சொல்கிறா, "அம்மா நீ தங்கமயில
இவ தங்கமயிலா, என்னம்மா எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்ற? அது வந்து மேடம் அவளுக்கு உடம்பு முடியல. இந்த நடந்த விஷயம்லாம் கேட்டு அப்படியே பொண்ணு உறைஞ்சு போயிட்டா. அவளால எதுவுமே பேச முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஓடா எழுஞ்சு போயிட்டா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது நாடகம் ஆடுறாங்க. தங்கமயில என்ன நடந்தது சொல்லுமா? அந்த வீட்டில் உனக்கு கொடுமைப்படுத்தினாங்களான்னு கேட்குறாங்க. இவ எல்லாத்துக்கும் இல்லை மேடம் சொல்லாத. அவங்க அம்மா மூஞ்ச பார்க்குறா. பாக்கியமும் கண்ணை காட்டுறா. சொல்லு சொல்லு, நான் என்ன சொல்லணும் சொல்லு சொல்லுன்றா. ஆமாம் மேடம், கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்த அவ சொல்லிடுறா. இவ சொல்ல சொல்ல அவங்க வாக்குமூலமா எழுதிக்கிறாங்க. உன்னை கொடுமைப்படுத்துறாங்களே, என்ன வேலைக்கு போன்னு கொடுமைப்படுத்துறாங்க மேடம். என் பொண்ணு வயிற்றுல இருக்கிற குழந்தை கலையிற வரைக்கும் அவங்க அடிச்சு துன்புறுத்திருக்காங்க மேடம். வரதட்சணை அதை வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ரொம்ப மனதளவில் என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க மேடம். இதெல்லாம் சொல்லவே எல்லாத்துக்குமே தங்கமயில் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமான்னு சொல்லிடுறாங்க. கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றாங்க. பின்னாடி வர விஷயத்தை எதுவுமே யோசிக்காமல் ஒரு தப்பான முடிவு தான் எடுக்கிற அந்த தங்கமயில் அறிவு கட்ட நாய். அவ என்ன சொல்கிறா, எப்படி நம்ம குடும்பம் நடத்திடுவோம்ல, மாமா கூட வாழ்ந்துருவோம்ல அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் கூட அறிவே இல்லாத இந்த தங்கமயில் குட்டிசராக தான் போகிறா அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு. இவங்க கையெழுத்தும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் அங்கேருந்து போயிடுறாங்க. இனிமேல் அங்கே போய் இவங்க விசாரணைக்கு வந்தால் தான் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. போலீஸ் அதிகாரியும் எவ்வளோ ஒரு தப்பான விஷயத்த அந்த தங்கமயில் செஞ்சுருக்கா பாக்கியம் பேச்சு கேட்டுட்டு. இது ரொம்ப தவறான முடிவுங்க. இதனால் அந்த குடும்பமே என்ன நிலைமைக்கா போது மேலும் மேலும் கேஸை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிறாங்க. இப்பயாச்சும் ராஜு மீனாவை வந்து உண்மையை சொல்லணும். அவங்க எந்த டார்ச்சரும் பண்ணலைங்க, இவங்க போட்டதே போலினாங்க, இந்த விஷயம் எனக்கு தான் தெரியும், இதை போய் சொல்லி நாங்களே மறைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு சில உண்மைகள் சொன்னாலாச்சுமே அவங்களால கொஞ்சம் வெளியே வர முடியும். ராஜு மீனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கோமதி குடும்பத்தை எப்படி முத்துவேலும் பழனிவேலும் நம்ம குமரவேலும் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல வெளியில். பாண்டியன் குடும்பம் தலை நிமிர்ந்து எப்படி நடக்க போகுது, சரவணோட வாழ்க்கை என்ன போகுது, பல சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் வந்து அடுத்த வர எபிசோடில் தான் நம்ம பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே உங்களை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.